ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஸ் வெர்சஸ் பிஎஸ்சி நர்சிங். இந்த ரெண்டு மெடிக்கல் கோர்சஸ்க்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, எந்த கோர்ஸ் படித்தா அதிக வேல்யூ இருக்கும் இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும், எந்த கோர்ஸ் படித்தா நமக்கு அதிகப்படியான சம்பளம் கிடைக்கும், இது மாதிரியான விஷயங்களும் பற்றி இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்டரேட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ், ஓகேங்களா. அண்ட் இந்த கோர்ஸ் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பல் சம்மந்தமாகவும், ஓகேங்களா, பல்லில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வாயில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோர்ஸ், ஓகேங்களா. இந்த கோர்ஸ் நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு டாக்டரேட் லெவலில் கண்டிப்பாக சைன் பண்ணலாம். நீங்கள் ஒரு டென்டிஸ்ட் ஆகிடுவீங்க, ஓகேங்களா. பிஎஸ்சி நர்சிங் இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 வருஷத்து கோர்ஸுங்க. இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த நர்சிங்கிறது பார்த்தீங்கன்னா இல்லாத ஹாஸ்பிட்டலே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு இன்றியமையாத கோர்ஸாக மாறிடுச்சு. ஏன்னா இப்போ வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா நர்சிங் இல்லாமல், அதாவது டாக்டருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். எல்லா இடங்களும் மெடிக்கல் துறையை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களிலும் நர்சிங் ஒர்க் பண்ணலாம். இப்போ இந்த நர்சிங் கோர்ஸ் பற்றி எதை பற்றி படிப்போம் பார்த்தீங்கன்னா, ஒரு நோயாளி ஒரு பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா எப்படி பராமரிக்கலாம், அதுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், இதெல்லாம் டாக்டர்ஸ் டெசிஷன் பண்ணால் நர்சிங் எந்த மாதிரியான பேஷண்ட்டுக்கு எந்த மாதிரி வழிமுறை காட்டலாம், இது எல்லா ப்ராசஸும் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நர்சிங்காக தான் இருக்கும். பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும், டென்டல் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அண்ட் இயர் டியூரேஷன் ரொம்பவே முக்கியம். இந்த கோர்ஸை பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் டோட்டலாக டியூரேஷன் இருக்கக்கூடிய கோர்ஸ். இதில் 4 இயர்ஸ் உங்களுக்கான எஜுகேஷனும் 1 இயர் உங்களுக்கான இன்டர்ன்ஷிப்பும், அதாவது பயிற்சி காலமும் இருக்கும். டோட்டலாக ஒரு 5 இயர்ஸ் அப்படிங்கிறப்போ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் +2 பொறுத்த வரைக்கும் பயாலஜி, பாட்னி, இல்லைனா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது மாதிரி சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கணும். முக்கியமாக பயாலஜி சப்ஜெக்ட்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஸ் கோர்ஸுக்கு நீங்கள் நீட் ரொம்பவே கம்பல்சரி, ஓகேங்களா. நீட் எக்ஸாம் நீங்கள் எழுதியிருக்கணும். ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இந்த பிடிஎஸ் கோர்ஸ். பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸுங்க. 4 வருஷத்துக்கான காலவாய்ப்பாங்க. இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேக்ஸ், பயாலஜி குரூப்பாக அல்லது ஃபியூர் சயின்ஸ் எடுத்திருந்தாலும் ஓகே. மேக்ஸ் இல்லைங்க மெடிக்கல் அப்படின்னாலும் ஃபியூர் சயின்ஸ் இருந்தாலும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பயாலஜி சப்ஜெக்ட் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருக்கணும். அப்படி இருந்தால் தான் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நர்சிங் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நர்சிங் பொறுத்த வரைக்கும் 4 வருஷத்து கோர்ஸ்னு சொல்லியிருந்தேன்ல, இதுலேயே உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாமே வந்துடுங்க. இன்டர்ன்ஷிப்பு, ட்ரைனிங் எல்லாமே உங்களுக்கு இதுலேயே 4 வருஷத்து படிப்புலேயே வந்துடுங்க. ஒரு டென்டல் கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இதில் நம்ம எதை பற்றி லேர்ன் பண்ணிக்குவோம், நம்மளோட ஸ்கில்லை எதில் டெவலப் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரியும். இது வாய் சம்மந்தமாகவும் பல் சம்மந்தமாகவும் படிக்கக்கூடிய கோர்ஸ் அப்படிங்கிறப்போ அந்த பல்லில் என்ன பிரச்சனைகள் வருது, எது மாதிரியான நோய்கள் வருது, அந்த நோய்களை நம்ம எப்படிலாம் சரி பண்ணலாம். இப்போ ஒரு டிசீஸ் இருக்குன்னா, வாயில் ஒரு டிசீஸ் இருக்குன்னா அந்த டிசீஸுக்கு நம்ம எது மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக படிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அந்த பேஷண்ட்டை க்யூர் பண்ணி நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். முக்கியமாக ஒரு நோயாளி நம்ம தேடி வராங்க அப்படின்னா நம்ம டாக்டர் லெவலில் இருப்போம், அதை நம்ம சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. இதை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறது இதை சம்மந்தமாக நம்ம பண்ணிக்கிற மாதிரி. பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் இதனோட ஸ்கில்ஸு பார்த்தீங்கன்னா எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா ஒர்க்கும். இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு நர்சிங் எல்லா ஒர்க்குமே இருக்கும். டாக்டருக்கு அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு எப்போ எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அதை ஒரு பேஷண்ட்டை ஜாயின் பண்ணதுலேருந்து வெளியே அனுப்புகிற வரைக்கும் ஒரு நர்சிங் தான் ஒரு பாதுகாப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்புவாங்க. இது எல்லா ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நர்சிங் மட்டும்தான் பண்ண முடியும். டென்டல் கோர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தானே. அப்படிங்கிறப்போ ஜாப் பொறுத்த வரைக்கும், வேலை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஏரியாஸ் கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாஸ்பிட்டல் தான். ஹாஸ்பிட்டலில் எம்ப்ளாய்மெண்ட் ஏரியாஸ் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் ஒர்க் பண்ணலாம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் ஒரு டென்டிஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்பவே அதிகம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா உங்களுக்கு கெயின் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா சேலரி ரேஞ்சும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் எது மாதிரியோ அதோட லெவலை பொறுத்து உங்களுக்கு ஒரு நல்ல சேலரி பேக்கேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு டென்டிஸ்டாக போகிறீங்க அப்படின்னா ஒரு 3 lakh to ஒரு 5 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்கன்னா ரொம்பவே நல்லா ஹையாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிடிஎஸ் முடிக்கிறீங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷனாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ்டர் லெவல் டிகிரி பண்ணலாம். அதாவது எம்டிஎஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ்லாம் இருக்குது.
ஸ்பெஷலைஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அதையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்து படிக்கலாம். நர்சிங் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான ஜாப்ஸ் இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டிஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே உங்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைவேட்லேயும் சரிங்க, கவர்மெண்ட்லேயும் சரிங்க, நிறையா வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பு போகணும் அப்படின்னா ஒரு ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நர்சிங் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணலாம். இந்தியன் ஆர்மி, அதாவது மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த வரைக்கும் நல்ல சேலரி இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்சு உங்களுக்கு வந்து per annum பார்த்தீங்கன்னா 3 lakhலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. அதே ப்ரைவேட்டில் நீங்கள் போகிறீங்க, ஒரு நர்சிங் ஜாப் போகிறீங்க, ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டிஸ் ஹாஸ்பிட்டல், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து per annum பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 2 lakhலேருந்து ஒரு 5 lakh வரைக்கும் உங்களுக்கு ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து பிஎஸ்சி நர்சிங் படிச்சுட்டு நான் வேலைக்கு போகல, அடுத்து ஐஆர் எஜுகேஷன் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக படிக்கலாங்க. எம்எஸ்சி நர்சிங் படிக்கலாங்க. பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கோர்ஸ் யார் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டாக்டரேட் லெவலில் வந்து படிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, எம்பிபிஎஸ் ட்ரை பண்ணுறீங்களா, அதுக்கு வந்து ஃபீஸ் ரொம்பவே அதிகம், அது என்னால் படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆகுது. அப்படிங்கிறப்போ நீங்கள் அடுத்த லெவலில் ஒரு டாக்டரேட் லெவலில் பார்க்குறீங்க அப்படின்னா பிடிஎஸ் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பல் சம்மந்தமாக படிப்பீங்க, பல் சம்மந்தமாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை வந்து சரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு டாக்டரேட் லெவல் தான். நீட் வந்து ரொம்ப மஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து படிக்கலாம். ஃபீஸும் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஃபீஸஸ் இருக்கும். கம்மியான பட்ஜெட்டில் ஒரு டாக்டரேட் லெவல் கோர்ஸ் படிச்சுட்டு வரலாம். பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பிஎஸ்சி நர்சிங் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஏன்னா இது வந்து சேலரிக்காக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு சேவை மனப்பான்மை கண்டிப்பாக வேணும். சேவை மனப்பான்மை இருந்தால் மட்டும்தான் ஒரு பேஷண்ட்டை வந்து பத்திரமா நீங்கள் பார்த்துக்க முடியும். அப்படி உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் எடுத்து படிக்கலாம். இல்லை வேற ஒரு படிப்பு படிக்க முடியல, அதிகமான ஃபீஸ் இப்போ டாக்டர், எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இது மாதிரி படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் தாராளமாக நீங்கள் எடுத்து படிக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உண்டான பதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து பதில் அளிச்சிடுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.